ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இது பெடகாஜி மேக்ஸ் சப்ஜெக்டில் யூனிட் 3 சோதனைகள் சம்மந்தமாக கேட்குற கொஷின் தான். சோதனை கருத்து, சோதனையின் வரையறை, முக்கியத்துவம், தேவை, சிறந்த சோதனைகளின் பண்பு, பயன்களை விளக்குக. இது எல்லாமே சேர்ந்து சோதனை அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா எல்லாமே 10 மார்க்கில் எழுதுங்க. இல்லை பயன்கள்னால் என்ன, சிறந்த சோதனையோட பண்புகள்னால் என்ன அப்படின்னு தனியாக 5 மார்க்லையும் கேட்க வாய்ப்பு இருக்குது. சரி, பார்க்கலாம். சோதனை கருத்து: மாணவர்கள் எவ்வாறு கற்றலில் முன்னேறுகிறார்கள் மற்றும் இறுதி கற்றல் வெளிப்பாடுகளை மதிப்பிட கல்வியின் சோதனையில் கருத்தை பயன்படுகிறது. அப்படின்னா சோதனைன்னா என்னது? நம்ம டெஸ்ட் வைப்போம் இல்லையா, அடைவு சோதனைன்னு சொல்லுவாங்க. நார்மலாக டெஸ்ட் வைப்போம் இல்லையா, அதுதான் சோதனை. அந்த எனப்படுவது பல வினாக்கள் கொண்ட தொகுதியாகும். ஏன்னா அதில் குறுவினா, பெருவினா, சிறுவினா, அது எல்லா டைப் ஆஃப் கொஷின்ஸும் இருக்கும் இல்லையா, அது ஒரு தொகுதி அப்படின்னு சொல்கிறாங்க. இதற்கு மாணவர்கள் தக்க பதிலை அளிக்க வேண்டும். கொஷினுக்கு ஏற்ற ஆன்சரை கொடுக்கணும். இந்த சோதனை எப்படி இருக்கணும்னா அறிவு, திறன், நாட்டம் ஆகியவற்றை அளவிட எப்போது நடத்தப்படுவது தான் சோதனை. என்னென்ன அளவிடுறாங்கன்னா அறிவு, திறன், நாட்டம், இது எல்லாம் அளவிடுறது தான் இந்த சோதனை. சோதனையின் வரையறை: ஒருவரின் செய்திறன், அறிவு, திறன் மற்றும் தகுதிகளை தீர்மானிக்கும் வினாக்கள் மூலம் நடத்தப்படுவது சோதனையாகும். அதாவது அதே பாயிண்ட் தான் வரும். மாணவர்களிட செய்திறனை, அறிவை, திறனை எந்த அளவுக்கு பெற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வினாத்தனையின் முக்கியத்துவமும் தேவையும். நம்முடைய அறிவாற்றலை சோதிக்க சோதனைகளும் தேர்வுகளும் வழிவகுக்கின்றன. சோதனைகளும் தேர்வுகளும் நடக்கவில்லை எனில் மாணவர்கள் தாங்கள் பாடங்களை ஒருமுகப்படுத்த மாட்டார்கள். அதாவது நம்ம டெஸ்ட் வச்சா தான் நம்ம அந்த சப்ஜெக்டில் என்னத்தை கற்றுக்கிட்டு எழுதுகிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சிக்க முடியும். அப்போ நம்ம மீண்டும் நம்ம கற்பிச்சோடு இல்லாமல் அதுக்கு படித்து எழுதுகிறாங்க இல்லையா, அதனால் அவங்களோட அறிவுத்திறனும் மேற்படும்னு சொல்கிறாங்க. ஒருங்கமைக்க முடியும் பாடங்களை. இதெல்லாம் படித்தா இந்த ஆன்சர்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி ஒருமுகப்படுத்த மாட்டார்களாம் தேர்வு வைக்கலைன்னா. மாணவர்களின் உண்மையான திறன், திறமை மற்றும் அறிவை சோதிக்க பள்ளிகளில் சோதனை தேவைப்படுகிறது. ஒரு மாணவரின் தன் கருத்துக்களையும் எண்ணங்களையும் மற்றவர்களுக்கு புரிந்து கொள்ளும் வகையில் எடுத்து கூறும் திறமை சோதனை மாணவர்களுக்கு உதவுகிறது. அதாவது நம்ம டெஸ்ட் எழுதும் போது அந்த கொஷினுக்கான கருத்து, நம்மளோட கருத்தை நம்ம எழுதுவோம் இல்லையா, அது எண்ணங்களை வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்கான் அந்த சோதனை. இந்த சிறந்த சோதனையின் பண்புகள்: ஏற்புடைமை, நம்பகத்தன்மை, நடைமுறைப்படுத்தும் தன்மை, புறவயத்தன்மை, பரந்த தன்மை, பொருளுடைய தன்மை, குறிப்பிட்ட கடினத்தன்மை, தெளிவு, மொழி, குறிப்பிட்ட காலம். இது எல்லாம் சிறந்த சோதனைக்கூட பண்புகள். ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஏற்புடைமை என்பது எதனை அளவிட வேண்டுமோ அதனை அளவிடுவதாகும். அதாவது எதனை சோதிக்க வேண்டியதோ அதனை சோதிப்பதாகும். ஏன்னா ஒவ்வொரு சப்ஜெக்டும் டெஸ்ட் வைக்கிறோம்னா அந்த யூனிட்லேருந்து வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த யூனிட்லேருந்து மாணவர்கள் எந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்காங்க, அந்த என்ன படிச்சிருக்காங்க அப்படின்னு நான் சோதனை வைக்கிறேன்னா அந்த சப்ஜெக்ட் ரிலேட்டடாக ஆன்சர் பண்ணுறாங்களா அப்படின்னு நம்ம சோதிக்கிறது தான் இந்த ஏற்புடைமை. நம்பகத்தன்மை: ஒரு சோதனையின் நம்பகத்தன்மை என்பது அச்சோதனை அதே குழுவிற்கு சிறிது காலம் இடைவெளி தந்து இருமுறை நடத்தும் போது சோதனை முடிவுகள் ஏறக்குறைய ஒரே மாதிரியாக அமைவதாகும். அது என்ன சொல்கிறாங்க, இப்போ நான் ஒரு டெஸ்ட்டு வச்சுட்டேன், ஒருத்தன் 50 மார்க் எடுத்துட்டாங்க அப்படின்னா மறுபடியும் அதே கொஷின் மறுபடியும் நான் டெஸ்ட் வச்சாலும் அவங்க கிட்டத்தட்ட 45 to 50 மார்க் எடுத்தால் தான் அவங்க நல்லா படிச்சிருக்காங்க, அந்த சோதனை அவ்வளோ மார்க் தான் எடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்பகத்தன்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நடைமுறைப்படுத்துதல்: சோதனையானது எளிதாக நடத்தவும் அதிக காலம் மற்றும் கடின முயற்சி இல்லாமல் எளிமையாக மதிப்பிடும் முறையில் இருக்க வேண்டும். எப்படி இருக்கணும்னா சோதனை ஈஸியாக இருக்கணும், கொஷின்ஸ் எல்லாம் அது மேக் பண்ணுறதுக்கான செலவும் கம்மியாக இருக்கணும், கடின முயற்சியும் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. புறவயத்தன்மை: சோதனை பல ஆசிரியர்கள் அளவிடும் போதும் மதிப்பெண்கள் ஒரே தன்மையுடன் இருத்தல் புறவயத்தன்மை எனப்படும். மதிப்பெண் அளிப்பதில் ஆசிரியரின் ஆளுமை குறுகிடக்கூடாது. அப்படி என்ன சொல்கிறான்னா, இப்போ எனக்கு நான் ஒரு ஸ்டூடெண்ட் ரொம்ப பிடிக்கும்னா அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு நான் அதிகமாக மார்க் போடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்லையா, அதனால் இப்போ அந்த ஸ்டூடெண்ட்டே தெரியாத ஒரு ஆசிரியர் திருத்தும் போது மார்க் கம்மியாகும். இப்போ நான் திருத்துறேன்னா எனக்கு பிடிச்ச மாணவரும் பார்க்கக்கூடாது, எப்படி எந்த மாதிரி இருந்தாலும் ஒரு மாணவரை நான் பார்க்கக்கூடாது, பிடிச்சவனா எனக்கு பிடிக்காத பையனா அப்படின்னு பார்த்து நான் மார்க் போடக்கூடாது. அவனோட
எப்படி உண்மையாக எந்த மாதிரிக்கு எழுதியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தான் இந்த மார்க் போடணும் அப்படின்னு இந்த புறவயத்தன்மையில் சொல்கிறாங்க. அப்படி மார்க் எடுத்தால் தான் அது புறவயத்தன்மை அப்படின்னு இருக்குது. பரந்த தன்மை சோதனையானது கற்றுக் கொடுக்கப்பட்ட அனைத்து பாடப்பகுதிகளையும் உள்ளடக்கியதாக இருக்க வேண்டும். இதனால் மாணவர்களின் அறிவை சரியாக துல்லியமாக அளவிக்க முடியும். என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம இப்போ ஒரு டெஸ்ட் வைக்கிறோம்னா அதில் இருக்கிற எல்லா கான்செப்டும் ஒரு புக்கிலேருந்து எல்லா கான்செப்டும் கவர் ஆகிற மாதிரி தான் டெஸ்ட் வைக்கணும். எல்லாமே அனைத்து பகுதிகளையும் உள்ளடக்கியதாக தான் இருக்கணும். அது அப்படி வைக்கும் போது தான் அவங்களோட அறிவை வந்து சரியானதாகவும் துல்லியமாக அளக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. பொறுத்துடைமை சோதனையானது தேவையான நோக்கங்களை சரியான முறையில் அளவிடும் அடிப்படையாக இருக்க வேண்டும். நோக்கங்கள் அளவிடும் மாதிரி இருக்கணும். குறிப்பிட்ட கடினத்தன்மை ஒரு சோதனையானது மிக எளிமையாக அல்லது மிக கடினமானதாகவோ இருக்கக்கூடாது. மாணவர்களின் மன அழுத்தம் மற்றும் கவலையை தவிர்க்கும் வகையில் வினாக்கள் வரிசைப்படுத்த வேண்டும். அது என்ன சொல்கிறாங்கன்னா, ஈஸியாகவும் இருக்கக்கூடாது, கடினமாகவும் இருக்கக்கூடாது. ஓரளவுக்கு எல்லாரும் பாஸ் பண்ணுற மாதிரி தான் கொஷின் இருக்கும். அப்படி இருக்கும்போது அவங்க அந்த கொஷினை பார்த்து பயப்பட தேவையில்ல. அதை சொல்கிறாங்க. தெளிவு வினாக்களுக்கு அறிவுறுகளும் தெளிவாக இருக்க வேண்டும். மாணவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை சரியாக அறிந்திட வேண்டும். அதாவது இப்போ குருவினான்னு இருக்குங்க இல்லையா, அப்போ என்ன சொல்லுவாங்க, 20 வரிகளுக்கு மிகாமல் எழுதுங்க அப்படின்னு இன்ட்டு கொடுப்பாங்க இல்லையா, அதை தான் சொல்கிறாங்க. மொழி சோதனையின் வினாக்கள் தெளிவான முறையில் சந்தேகத்திற்கு இடமில்லாமல் தகுந்த மொழியில் அமைந்திருக்க வேண்டும். இப்போ தமிழ் கொஷின்னா தமிழ் மட்டும் இருக்கிற மாதிரி நல்லா தெளிவாக இருக்கிற மாதிரி இருக்கணும். அது மாதிரி இருக்கணுமா. குறிப்பிட்ட காலம் ஒரு நல்ல சோதனையானது கொடுக்கப்பட்ட காலத்திற்குள் முடிக்கும்படியாக இருக்க வேண்டும். அதாவது 3 மணி நேரம் எக்ஸாம்னா அந்த 3 மணி நேரத்துக்குள்ளே எழுதுகிற மாதிரி தான் எல்லா கொஷினும் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சோதனையோட பயன்கள் எப்படி இருக்கும்னா, ஒவ்வொரு மாணவரும் பாடப்பொருளை எந்த அளவிற்கு கற்றுள்ளனர் என்பதை சோதனை நடத்தி அளவிடுவதன் மூலம் அறிந்து கொள்ளலாம். மாணவர்கள் கற்றலில் ஏற்படுகின்ற இடர்பாடுகளை அறிந்து அவற்றை கழிய சோதனைகள் பயன்படுத்திக்கிறது. அப்போ ஒரு டெஸ்ட் வைக்கிறோம்னா வச்சுக்கோங்களேன், அதில் மாணவர்கள் எந்த அளவுக்கு படிச்சிருக்காங்க, அவங்களோட பாட அறிவு எப்படி இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்குவோம். இதுவே நல்லா படிக்கலை அப்படின்னா அதில் ஏதாவது ஒரு மிஸ்டேக் நான் டீச்சர்ஸ் நடத்துறதுக்கு கூட புரியாமல் இருக்கலாம். என்ன ப்ராப்ளம் இருக்கோ அந்த ப்ராப்ளத்தை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா அந்த ப்ராப்ளத்தை படி நம்ம மறுபடியும் கிளாஸ் கூட நடத்த முடியும். அதுக்கு தான் இந்த சோதனை பயன்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பாடப்பகுதியிலிருந்து மேல் வகுப்பிற்கு மாணவர்கள் மாற்ற, அதாவது பாஸ் ஆனால் தானே அடுத்த ஸ்டாண்டர்டுக்கு போக முடியும், அதை சொல்கிறாங்க. கற்பித்தலில் ஆசிரியர் பெற்ற வெற்றியின் அளவையும் தரத்தையும் அறிந்து கொள்ள சோதனை பயன்படுகிறது. இப்போ ஆசிரியர் நல்லா நடத்தினா தான் அவங்க எந்த அளவுக்கு மார்க் ஸ்டூடெண்ட் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெற்றியை அளவிடுவாங்க. அப்போ தரத்தையும் அறிஞ்சு கொள்வாங்க, அந்த டீச்சர்ஸ் எந்த மாதிரிலாம் கிளாஸ் நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஒரு கிளாஸ் ரூமில் இருக்கிற மாணவர்களோட மார்க்கை வச்சு கண்டுபிடிப்பாங்க. மாணவர்களின் முன்னேற்றத்தை பற்றி பெற்றோர்களுக்கு தெரியப்படுத்துதல். பள்ளி பதிவேடுகளில் மதிப்பெண்களை பதித்து வைக்க, அதாவது ஒரு டெஸ்ட் வச்சு ரேங்க் கார்டில் இவ்வளோ மார்க்கு சொல்லி என்ட்ரி பென்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா, அதை தான் சொல்கிறாங்க. மாணவர்களின் நாட்டங்களை அறிந்து கொள்ள கற்றலை ஊக்குவித்தல். மாணவர்கள் தங்கள் பலத்தையும் பலவீனத்தையும் உணர்ந்து கொள்ள மாணவர்களின் கடுமையான உழைக்க சோதனையை பயன்படுத்தப்படுகிறது. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, அவன் மாணவர் டெஸ்ட் எழுதும்போது அவனுக்கு தெரியும் நம்ம இந்த கொஷின் நல்லா படிக்கணும், இந்த கொஷின் நம்ம நல்லா எழுதலை, இந்த கொஷின் தான் நமக்கு புரியல, இதை நம்ம நல்லா படிக்கணும், இதை இந்த கொஷின்லாம் நம்ம நல்லா படிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி எது நல்லா படிக்கலை எது நல்லா படிச்சிருக்கோம் அப்படின்னு பிரித்து பார்க்குறதுக்கும் இந்த கொஷின் சோதனை யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.